நடப்பு நிதியாண்டில் மாநில அரசின் சொந்த வரி வருவாய் 99,590 கோடி ரூபாய் மட்டுமே என்ற நிலையில் இலவசங்கள் மானியங்களுக்கான செலவுகள் 72,615 கோடி ரூபாயாக உள்ளது. இதன்படி வரி வருவாயில் 73% இலவசத்திற்காகவும் மானியங்களுக்காகவும் செலவிடப்பட்டுள்ளது. கடந்த 2011 மற்றும் 2012 நிதியாண்டில் தமிழக அரசின் சொந்த வரி வருவாய் 59,932 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் அது 2016 மற்றும் 2017 நிதியாண்டில் 87,286 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதேபோல 2011 மற்றும் 2012 நிதியாண்டில் இலவசங்கள் மானியங்களுக்கான ஒதுக்கீடு 29,726 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் அது நடப்பு நிதியாண்டில் 68,350 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் மாநில அரசின் சொந்த வரி வருவாய் 45.64% வளர்ச்சி அடைந்துள்ள நிலையில் இலவசங்கள் மானியங்களுக்கு செலவிடும் தொகையோ 130% அளவுக்கு உயர்ந்துள்ளது. இது ஆரோக்கியமான பொருளாதாரத்தின் அடையாளம் அல்ல. 2007 மற்றும் 2008 நிதியாண்டு முதல் 2012-2013 நிதியாண்டு வரை தமிழகத்தின் வளர்ச்சி மிக சாதாரணமான வளர்ச்சிதான். அந்த சாதாரண வளர்ச்சியே அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் எட்டப்பட்டிருந்தால் வரும் நிதியாண்டில் தமிழகத்தின் சொந்த வரி வருவாய் 1.65 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிக்க வேண்டும். மேலும் நடப்பாண்டின் வரி வருமானம் 99,590 கோடி ரூபாய் மட்டுமே என்ற நிலையில் தமிழகத்தின் வருவாய் இயல்பை விட 66,000 கோடி ரூபாய் அளவுக்கு குறைந்துள்ளது. தமிழகத்தின் வரி வருவாய் ஒரு அங்குலம் உயர்ந்தால் இலவசத்திற்கான செலவு 1 மீட்டர் உயர்கிறது. இதே நிலை நீடித்தால் தமிழகம் விரைவில் திவாலாகிவிடக்கூடிய அபாயம் உள்ளது. இதை தவிர்க்க வீண் செலவுகளை குறைத்து வரி வருவாயை பெருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். எனவே தமிழகத்தின் நிதி செயல்பாடுகள் குறித்து பொருளாதார வல்லுநர் குழுவை அமைத்து ஆய்வு செய்ய வேண்டும். குழுவின் பரிந்துரைகளை கொண்டு நிதி செயல்பாடுகளை மாற்றியமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.